கிளிநொச்சி பச்சிலம்பள்ளி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் சபையின் தவிசாளர் சுரேன் தலைமையில் சுமூகமாக ஆரம்பமாகியது. கூட்டத்தின் தொடக்கத்தில் அண்மையில் மறைந்தவர்களுக்கு சிறிய நேரம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தவிசாளர் சுரேன் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளியே சென்றதனால் உப தவிசாளர் சிவகுரு செல்வராஜா தலைமையில் சபை அமர்வு வழிநடத்தப்பட்டது. உட்கட்டமைப்பு மற்றும் பொதுநல சேவைகள் கலந்தாலோசனைகள். இந்த அமர்வின் போது பொதுமக்கள் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. நிதி மற்றும் மின்விளக்குகளுக்கு சபையின் கொடுப்பனவு அனுமதி வழங்கப்பட்டதுடன் வீதியோரங்கள் மற்றும் பொது இடங்களில் புதிய மின்விளக்குகள் பொருத்தல் மற்றும் பழுதடைந்தவற்றை பழுது பார்த்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தற்போது திருத்த வேலைகள் நடைபெற்ற வீதிகள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. மலசல கூட வசதிகள் தொடர்பிலும் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மலசல கூடங்களின் அளவுகள் மற்றும் அவற்றுக்கு பிரதேச சபையினால் வழங்கப்படும் அனுமதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்படும் வீதி மற்றும் ஏனைய செயற்திட்டங்கள் ஏன் ஆரம்ப நிகழ்வு பூமி பூஜை திறப்பு விழாக்கள் செய்யப்படுவதில் என்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் ஜெனா சபையில் கேள்வி எழுப்பியதுடன் அது குறித்து காரசாரமான வாதங்கள் நடைபெற்றது. மறுசீரமைப்பு அல்லது திருத்த வேலைகள் நடைபெற்ற கட்டிடங்கள் அனுமதியின்றி விளம்பரங்கள் ஒட்டப்படுதலுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது என சபையில் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் விளம்பரங்களை முறைப்படுத்துவதற்கு பிரதேச சபையின் சார்பில் பொதுவான விளம்பர பலகை ஒன்றை அமைப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நெட்டளம் அமைப்பதற்காக பிரதேச சபைக்கு சொந்தமான காணியை குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கும் சபை சம்மதம் தெரிவித்தது. அத்துடன் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோவிலின் திருப்பணிகளுக்காக 6 கியூப் மணல் வழங்குவது தொடர்பாகவும் இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இவ்வாறான மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விசேட நிதி ஒதுக்கீடு மற்றும் திட்டங்கள் குறித்து ஆரோக்கியமான முறையில் விவாதிக்கப்பட்டது. பச்சிலம்பள்ளி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு அதனைத் தொடர்ந்து நிறைவு பெற்றது. அவ்வளவும் திருத்தப்பட்டதா என்றதை அவர் இருக்கிறார். 18 லைட் முள்ளிப்பட்டு வட்டாரத்தில் 18 லைட் திருத்தம் சொல்லி கணக்கு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இருக்கிற கேள்வி இப்போ 450 லைட்டுக்கு ஒரு லைட்டுக்கு 2000 வீதம் 9 லட்சம் ரூபா ஒதுக்குனால் அந்த அது முடிஞ்சுதான் அந்த காசு முடிஞ்சுதான் முடிஞ்சா அப்படி 450 லைட் திருத்தப்பட்டிருக்கா இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கின நிதி என்ன படிக்கல தானே இது முதல் இது கேட்கல சபையாலே ஒதுக்கப்பட்ட காசு இருந்த காசு இருக்கல்லோ அது 9 லட்சம் இருந்த காசுக்கு தான் திருத்தின இல்ல 9 லட்சம் ஒதுக்கு பதில இருக்கோது நீங்க கேட்டதுக்கு அந்த மரத்துல கூடத்தை கூட அகலமா கட்டி வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்காம புள்ள இனியும் எடுக்காம போயிடும். அதை என்னன்னு பாப்போம் பார்த்துட்டு நடவடிக்கை அது தீர்மானத்தை போட்டு எடுக்காம போறீங்க சபைக்குரிய என்னன்னு வாங்க பார்த்துட்டு வந்து வடிவேல் சொன்ன மாதிரி நிறைய தரம் சொல்லிக்கிறேன் காணையில எனக்கு சபை முடியறதுக்கு முதல்ல தரவெடுத்திருக்கா இந்த 2 கிணறும் பிசி கிணறான்னு சொல்லியிருக்கா தகவலை உறுதிப்படுத்துறேன். பிசி கிணறா இருந்து அது ஆக வாசல் பண்ணது பதிவு தெரியுமே ஆனா எந்த ஒரு எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க இல்லை. கிராமத்துக்குள்ள வந்து இப்ப நாங்க எங்கட கிராமத்துக்கு நாங்க மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.